அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த 40 நாள் நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் தேடி வந்திருப்பது ஒரு மனுஷனை அல்ல, நீங்கள் கனம் பண்ணி வந்திருப்பது ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளையும் அல்ல. திருச்சபை ஜனங்களுடைய நன்மைக்காகவும் குடும்பங்களுடைய ரட்சிப்புக்காகவும் குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் கர்த்தர் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களையும் அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றி கொள்வதற்காகவும் நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க தெரிந்து கொண்டு ஓடி வந்திருக்கிறோம். இந்த நாட்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொருவருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த ஏற்ற திட்டத்துக்கு நிறைவேற்ற இவைகள் அத்தனையும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து கவனிங்க. இந்த 40 நாட்களும் உபவாசித்து செபிக்கிறோம். உபவாசம் இருக்கிற போது 3 காரியங்களை செய்ய மறக்கக்கூடாது. என்னெல்லாம்? 1 பிரேயர், 2வது வேர்ட் மெடிடேஷன், 3வது வர்ஷிப். இது 3 செய்யணும் ஒரு உபவாசத்தில். இது செய்யலைன்னா உபவாசம் செல்லாது. புரியுதா உங்களுக்கு? நல்லா செபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்ல வேதத்தை தியானிக்கணும். இது 3 செஞ்சீங்கன்னா, சாப்பிடாம இது 3 செஞ்சீங்கன்னா அது என்னதுக்கு பேரு சொல்ல மாட்டீங்களா? உபவாசம். நான் வெறும் சாப்பிடாம நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் டைம் முடிஞ்சிச்சு சாப்பிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பேர் உபவாசம் இல்லை. அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டதுக்கு அர்த்தம். அதுக்கு பேர் டயட். சரியா? உடம்புக்கு நல்லது தான், ஆனால் ஆத்துமாவுக்கு எந்த பிரயோஜனமும் படாது. உடம்புக்கு நல்லது தான், ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு தாக்கத்தையும் நம்மளால கொண்டு வர முடியாது. There will be zero impact in spiritual realm if we just sleep and then eat post our timings. That is not what is fasting. Fasting should always contain 3 things. Number 1, prayer. Number 2, word meditation. Number 3, worship. இது 3ஐயும் நீங்க தனிப்பட்டதா உங்க வீட்டில் செய்யணும். And that is called what? சொல்ல மாட்டீங்களா? ஃபாஸ்டிங் ஐயா, இல்லையா? முதலாவதாக அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம்? நீங்கள் வேர்ட் மெடிடேட் பண்ணுவீங்க பாருங்க, அப்போ இதை வாசிங்க. எதுக்கெல்லாம் உபவாசம் இருந்தாங்க வேதத்தில்னு சொன்னால் அநேக காரணங்கள் உண்டு. ஒரு சிலதை சொல்கிறேன். நம்பர் 1, to humble ourselves before God. தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்துவதற்காக. சங்கீதம் 35:13, எஸ்ரா 8:21, ஏசாயா 57:15. எஸ்ரா 8:21, book of Ezra chapter 8 verses 21 and Isaiah chapter 57 verses 15. உபவாசத்தினால் என் ஆத்துமாவை நான் உபத்திரவப்படுத்தினேன். To humble ourselves, it represents, could be brokenness, repentance and surrender. அடுத்ததாக 2வது, எதற்கெல்லாம் உபவாசிப்பாங்க? To repent and turn from sin. மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகுவதற்காக உபவாசம் இருப்பாங்க. யோவேல் 2:12, யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 தொடங்கி 10 வரை, நெகமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, Jonah chapter 3 verses 5 to 10, Nehemiah chapter 9 verses 1 and 2. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவேல் 2:12 எடுத்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் இப்பொழுதும் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தர் சொல்லுகிறார், என் பக்கமாய் திரும்புங்கப்பா. எனவே செய்கிற எல்லா பொல்லாப்புகளையும் அப்படியே விட்டு உபவாசித்து பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்புவதற்காக உபவாசம் ஏறெடுப்பாங்க. 2வது காரணம். 3வது எதற்காக உபவாசம் இருப்பாங்க? கர்த்தருடைய ஆலோசனைகளுக்காகவும் அவருடைய வழிநடத்துதலுக்காகவும்.
மூணாவது காரணம், கர்த்தருடைய ஆலோசனைகளுக்காகவும் அவருடைய வழிநடத்துதல்களுக்காகவும். டு சீக் காட்ஸ் கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், டு சீக் காட்ஸ் கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன். ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verses 2 and 3. அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இவர்கள் எல்லாரும் கூடி உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன உணர்த்துறாங்க? பவுலையும் பர்னபாவையும் என்னுடைய ஊழியத்துக்காக நான் பிரித்து எடுத்திருக்கிறேன், அவங்கள அனுப்பிவிடுங்க. சபை கூடி ஜெபம் பண்ணுறாங்க ஆலோசனைக்காக. ஆனால் என்ன பண்ணுறாங்க? ஆலோசனைக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, எதெல்லாத்துக்கும் உபவாசம் இருக்கிறாங்க? முதலாவது, நம்மை தாழ்த்தி என்னுடைய பெருமைகளை எல்லாம் தள்ளி நான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த நம்மை தாழ்த்துவதற்கு உபவாசம் இருப்பாங்க. ரெண்டாவது, பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி உபவாசம் இருப்பாங்க. மூணாவது, கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய வழிநடத்துதல் கேட்கவும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? இது மூணாவது. நாலாவது எதுக்கு உபவாசம் இருப்பாங்க? டு crying out for deliverance and breakthrough. விடுதலைக்காகவும் கட்டவிழ்க்கப்படுவதற்காகவும் விடுதலைக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. இது பொதுவாகவே ஆவிக்குரிய போராட்டங்கள் என்று சொல்லுவாங்க. விடுதலைன்னு சொன்னால் நீங்கள் வெறும் சரீரத்தின் பலவீனம் மாறுவதற்காக மட்டும் அல்ல, ஆவிக்குரிய போராட்டங்கள் இன்னும் அதிகமாக உண்டு. நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மீண்டும் பிறந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து கொஞ்சம் கரிசனம் உள்ளவர்களாகவும் சரீரத்தை குறித்து அதிகமான கரிசனம் உள்ளவர்களாகவும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாம். ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னாங்க? சரீரத்தை கொள்ளுகிறவனுக்கு பயப்படாம ஆத்துமா மேலும் சரீரத்தின் மேலும் அதிகாரம் கொண்ட கர்த்தருக்கு பயப்படுங்கன்னு சொன்னாங்க. நாம் எதுக்கு பயப்படுவோம்? அதிகமாக சரீரத்துக்கு பயப்படுவோம். ஆவிக்குரிய உலகத்தில் பெரிய போராட்டங்கள் உண்டு. நமக்கு வேதத்தில் நமக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்குறாங்கல்ல, இரத்தத்தோடும் மாமிசத்தோடும் நம்முடைய போராட்டங்கள் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு இல்லையா? ஆமாம். அப்போது இந்த போராட்டங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற என்னென்ன தெரியல பிரதர், என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேனுக்குது பிரதர், எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க பிரதர், இது மட்டும் ஆகிறதே இல்லை பிரதர், மாறி மாறி திரும்பி திரும்பி சிக் ஆகிக்கிட்டே இருக்கான் பிரதர் என் பிள்ளை. பிரதர் இந்த வீட்டில் அநேகருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது பிரதர், இந்த வீட்டில் எல்லாருக்கும் டிவோர்ஸ் பிரதர், இந்த வீட்டில் இதே பிரச்சனை பிரதர். All these are, do you think are happening by chance? Absolutely no. These are all spiritual attacks. இவைகள் எல்லாமே ஆவிக்குரிய உலகத்தில் பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது நமக்கு கவனிக்க கூட என்ன இல்லை, நேரமும் கிடையாது, கவனிக்க வேண்டிய அவசியமும் இல்லாததை போல் நடந்து கொள்ளுவோம். ஏன் இப்படி நடக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது பாட்டுக்கு அது நடக்கட்டுங்க, இதெல்லாம் ஒரு பொதுவான எண்ணங்கள் தானே. ஒரு பிலிஸ்தியன் கூட அப்படி நினைக்க மாட்டான். ஒரு பிலிஸ்தியனாக இருந்தாலும் விருத்த சேதனம் இல்லாதவன், கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு வெளியில் வாழ்கிறவன் கூட தன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி யோசிக்காமல் அதை அப்படியே மூடி வைத்து வாழ நினைக்க மாட்டான். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும், அதை புரிஞ்சுக்கொள்ள. அப்படி வாழக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் பேட்டல் ஒன்று இருக்குது, அதுலேருந்து விடுதலை பெற, அவைகளில் ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க சொல்ல மாட்டீங்களா? உபவாசம் இருப்பாங்க. இப்படிப்பட்ட போராட்டங்களை ஜெயிக்க உபவாசம் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் தானியலெல்லாம் பார்க்கலாம் இல்லையா? ஆமாம், ஒரு உதாரணத்தை வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்ன நடந்துச்சு? எல்லா யூதர்களையும் ஒரே நாளில் கொலை செய்ய வேண்டும் என்று அம்மான் ஒரு பக்கமாய் துடிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? எஸ்தரும் மொர்தெக்காயும் தன்னோடு கூட இருந்த தாதிமாரும் எல்லாரும் என்ன பண்ணாங்க?
உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டாங்க. புரியுதா உங்களுக்கு? 4வது. 5வது, எதற்காக உபவாசம் இருக்கிறாங்க? மற்றவர்களுக்காக பரிந்து பேச உபவாசம் இருப்பாங்க. 5வது காரணம் எதுக்காக உபவாசம் இருப்பாங்க? மற்றவங்களுக்காக பரிந்து பேசுவாங்க. ஆண்டவரே, என் சகோதரனுக்காக ஜெபம் பண்றேன்யா, தகப்பனே என் சகோதரிக்காக ஜெபம் பண்றேன், என் மனைவிக்காக ஜெபம் பண்றேன், என் கணவருக்காக ஜெபம் பண்றேன், என் நண்பருக்காக ஜெபம் பண்றேன், என் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி மற்றவர்களுக்காக பரிந்து பேச உபவாசம் இருப்பாங்க. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 3 தொடங்கி 19 வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Daniel chapter 9 verses 3 to 19. To intercede for others. To intercede for others. Daniel chapter 9 verses 3 to 19. Nehemiah chapter 1 verses 4. Psalm chapter 69 verses 10. நெகேமியா புஸ்தகம் 1 அதிகாரம் 4ஆம் வசனம் அல்லது தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏதாவது ஒன்று வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் அமர்ந்து நேராய் திருப்பினேன். எதுக்காக ஜெபம் பண்றாங்க தெரியுமாங்க? தானியேல், இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்ப வேண்டும், கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் வாக்கு பண்ணினதை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தானியேல் எப்போதும் செபிக்கிற மனிதன். தனக்காக அல்ல, யாருக்காக? மற்றவர்களுக்காக. நெகேமியா 1:4 வாசித்து பாருங்க. யாருக்காக நெகேமியா உபவாசம் இருந்தாங்க? அங்க நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 4. யாருக்காக உபவாசம் இருக்கிறாங்க தெரியுமா? அங்க இடிந்து கிடக்கிற எருசலேமின் அலங்கத்திற்காக, ஜனங்களுக்காக. அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேலும் சரி நெகேமியாவும் சரி என்னென்னு தெரியுமா சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்களின் பாவங்கள் எல்லாம் நினைத்து நாங்கள் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுகிறோம். நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவாங்க. மற்றவர்களுக்காக பரிந்து பேச உபவாசம் இருப்பார்கள். 6வதாக, ஊழியத்திற்கு ஆயத்தமாக உபவாசம் இருப்பாங்க. To prepare for ministry and spiritual assignment or commission, எப்படினாலும் எழுதிக்கலாம். To prepare for ministry and spiritual assignment அப்படின்னு எழுதிக்கலாம். ஊழியத்திற்காக ஆயத்தமாக சிலர் என்ன பண்ணுவாங்க? சொல்ல மாட்டீங்களா? உபவாசம் பண்ணுவாங்க. இதற்கு ஆதாரம் நம்ம ஆண்டவராகிய இயேசு எடுத்துக்கங்க. வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2, அது அப்படியே இருக்கட்டும், திரும்பி இப்போ அவங்க தான் போக போகிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Book of Acts chapter 14 verses 23 வாசிங்க. இந்த உன்னதமான ஊழியத்திற்கு உபவாசம் இருந்துட்டு போக வேண்டியது என்ன பிரதர்? பேட்டர்னான பேட்டர்ன் அல்ல அது. அது ஒரு முறையா பிரதர்? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இதை செஞ்சுட்டு இங்கே போகணும் அப்படியா பிரதர்? அல்ல. அந்நாட்கள்லாம் வீட்டுக்குள்ளே போகணுன்னா கால் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், காலை கழுவிக்கிட்டு உள்ளே போவாங்க. உபவாசம் என்பது அப்படி ஏதாவது செஞ்சுட்டு உள்ளே போகிறதா பிரதர்னா அது ஒரு பாரம்பரியமான காரியம் அல்ல. தங்களை தாங்களே கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ள, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள அவங்களை ஒப்பு கொடுப்பாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் அவங்கள விட்டு விலக்குவாங்க. அப்படித்தான் தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்வது. உன்னதமான ஊழியத்திற்கு ஆயத்தமாக பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்காக. அப்போஸ்தலர் 14:23 வாசிங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களை கர்த்தருக்கு ஒப்புவித்தாங்க. உபவாசம் பண்ணி இதெல்லாம் செஞ்சு அவங்களை கர்த்தருக்கு ஒப்புவித்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு உண்டான ஊழியங்களில் செயல்பட்டாங்க. நீங்கள் அடுத்ததும் கூட 7வது காரியம் எதற்காக உபவாசம் இருந்தாங்க? டீப்பனிங் இன்டிமசி வித் காட். கர்த்தரோடு கூடிய நெருங்கிய உறவில் இன்னும் ஆழத்திற்கு கடந்து போக, கர்த்தருடைய உறவின் இன்னும் சற்று ஆழத்தை பார்க்கும்படியாக. கர்த்தரை நாம் எவ்வளோ ருசி பார்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் உங்களை கேட்குறேன், கர்த்தரை பற்றி எவ்வளோ தெரியும் உங்களுக்கு?
கர்த்தரை பற்றி எவ்வளோ தெரியும்னு அறிவாக கேட்கல. அவர் எந்த ஊரில் பிறந்தார் கரெக்டாக சொல்லுங்கள், 4 ஆப்ஷன் அப்படி கேட்கல. கர்த்தரை தனிப்பட்ட வகையில் நமக்கு எவ்வளவு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. பிரதர் கர்த்தர் ரொம்ப கோபமானவர் பிரதர், எப்படி சொல்கிறீங்க? ஒரு வாட்டி என்ன தெரியுமா ஆச்சு பிரதர்னு உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லணும். சோதம் குமாரா கதை சொல்லக்கூடாது. சோதம் குமாரா கதை சொன்னால் அது அறிவு. உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னால் நீங்கள் கர்த்தரோட சஞ்சரித்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா பிரதர்? என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்து சொல்கிறேன் கேளுங்களேன். வெரி குட். இப்போ அன்பை நீங்கள் எங்கே ருசி பார்த்துருக்கிறீங்க? கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், என் வலது கரத்தில் உன்னை வரைந்து வைத்து இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அதை கேட்கல, அது அறிவு. கர்த்தர் அன்பானவர் என்பது அறிவு, கரெக்ட். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ருசி பார்த்தீங்களான்னு தான் நான் கேட்குறேன். கர்த்தர் ஒருபோதும் கைவிடாதவர் பிரதர். எப்படி சொல்கிறீங்க? பிரதர் நடந்தது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. கர்த்தர் எதையும் மறக்கிறவர் இல்லை பிரதர். எப்படி சொல்கிறீங்க? சொல்கிறேன் கேளுங்க. அப்படி கேட்குறவங்கள பார்த்து கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? இப்போ புரியுதா? நான் கேட்குற கேள்வி என்னென்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? தட் இஸ் ஹவ் வி வாண்டட் டு நோ. இதை இன்னும் தெரிஞ்சுக்க கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சும்மா வேதத்தை திருப்ப மாட்டாங்க, உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமருவாங்க. அப்பா உம்மை குறித்த உம்முடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு சின்ன வெளிப்பாடு எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த பரிசுத்தத்தை குறித்த ஒரு சின்ன வெளிப்பாடு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்குமானா நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? கர்த்தரை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள ஆரம்பிப்போம், அவரை இன்னும் கனப்படுத்த ஆரம்பிப்போம், அவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பிப்போம். நம்ம விசுவாசம் எங்க பலன் அடையுது தெரியுமா? இது நிமித்தமா தான் பலன் அடையுது. ஒரே ஊழியக்காரன் மீண்டும் மீண்டும் பிரசங்கிக்கிறதினால் உங்க வாழ்க்கையில விசுவாசம் பலன் அடையாது. மீண்டும் மீண்டும் நானே சொல்லுகிறதினால உங்க வாழ்க்கையில ஒன்றும் வந்துட போகாது. இது அறிவு சேர்த்து கொள்ளலாம், அவ்வளவுதானே தவிர நீங்கள் கர்த்தரை ருசி பார்க்க உங்களை ஒப்பு கொடுத்தாலே ஒழிய கர்த்தரை தனிப்பட்ட வகையில் நாம தெரிந்து கொள்ள முடியாது. கர்த்தரை தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? அப்படி தெரிந்து கொள்ள சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பா எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, எனக்கு இந்த போகிற இந்த காரியம் முக்கியம் இல்லை, இந்த வேலை முக்கியம் இல்லை, இதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு ஒரு நாள் லீவு இருக்குது, கவர்மெண்ட் லீவு, நான் வந்துட்டு கதவை சாத்தி காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு அதோ உக்காந்துட்டேன். அப்பா நீங்களும் நானும் சொல்லுங்கப்பா அப்படின்னு உக்கார பிள்ளைக்கு கர்த்தர் தன்னுடைய ஆழத்தை ஒரு அளவை காட்டி கொடுப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், கர்த்தருடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், கர்த்தர் இன்னார் என்பது ஒரு சின்ன வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அது ரத்தமும் மாமிசமும் வெளிப்படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே அந்த வெளிப்பாடுகளை நமக்கு கொடுப்பாங்க. அந்த வெளிப்பாடுகள் தான் உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாய் மாறும். அந்த வெளிப்பாடுகள் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில காலூன்றி நிற்க பண்ணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இல்லைனாக்கா உங்க காலத்துக்கு உங்க விசுவாசம் எதின் மேல் கட்டப்பட்டு இருக்கும் தெரியுமா? யாரோ பண்ண பிரசங்கத்தின் மேல. பிரசங்க கேட்பது தப்புன்னு சொல்லல, ஆனா உங்க கட்டடம் எதின் மேல் கட்டப்பட்டு இருக்கணும்? நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ருசி பார்த்தீங்களா பிரதர்? அது மேல இருக்கணும் பிரதர். அதுதான் உங்களுடைய அஸ்திவாரமா மாறும். பேதுரு எல்லாரும் கேட்டாங்க, என்ன யார் என்று கேட்கிறாங்கன்னு இயேசு கேட்ட போது எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. பேதுரு என்ன சொன்னாங்க? மத்தேயு புத்தகம் 16 தொடங்கி என்ன சொன்னாங்க? பேதுரு, நீர் ஜீவனுள்ள பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு என்ன சொன்னாங்க? பேதுருவே, இது ரத்தமும் மாமிசமும் வெளிப்படுத்தல, இது கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இப்போ வெளிப்படுத்தினார் பத்தியா? இதுதான் உங்களுக்கு என்ன? இது ஃபவுண்டேஷன். இந்த அஸ்திவாரத்தின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். அப்போ பாதாளத்தின் வாசல் அந்த சபையை எதின் மேல? பிதா கிறிஸ்து யாருன்னு காட்டி கொடுத்தார் பார்த்தீங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கு? பேதுருவுக்கு. அதுதான் அவருடைய அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் கிறிஸ்து இயேசு கட்டுவாங்க. அது அப்படி கட்டப்பட்டா காத்து புயல் மழை மாத்திரம் அல்ல, பாதாளத்தின் வாசலே அதை மேற்கொள்ளாது. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் கர்த்தரை ஆழமாய் ருசி பார்க்க வேண்டுமானால், ருசி பார்த்தவர்கள் ஆழமாய் ருசி பார்க்க, ருசி பாராதவர்கள் ருசி பார்க்க, ஆழமாய் ருசி பார்த்தவர்கள் இன்னும் ஆழங்கள் உண்டு என்பதை அறிந்து இன்னுமாய் ஒப்பு கொடுப்பாங்க. அதற்காகவும் சிலர் என்ன பண்ணுவாங்க? சொல்ல மாட்டீங்களா? உபவாசம் பண்ணுவாங்க. அடுத்ததாக 8வது, கர்த்தருடைய
கர்த்தருடைய இருதயத்துக்கு கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்மையும் சீர்படுத்தி கொள்ள உபவாசம் இருப்பாங்க. அலைனிங் வித் காட்ஸ் ஹார்ட் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ். இங்கிலீஷில் சொல்லணும்னா அலைனிங் வித் காட்ஸ் ஹார்ட் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ். கர்த்தருடைய இருதயத்திற்கு, அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நம்மையும் அர்ப்பணித்து கொள்வதற்கு. ஏசாயா 58:6 தொடங்கி 7, ஜக்கரியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 5 தொடங்கி 10 வரை. ஒன்பதாவது, எதற்கு உபவாசம் இருப்பாங்க? சக்கரியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 5 தொடங்கி 10. இந்த உபவாசம் எதுக்கு இருப்பாங்கன்னு சொன்னால், தங்களுடைய இருதயங்களையும் தங்களுடைய கிரியைகளையும் மாற்றிக்கொள்ள, டு பேசிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் தேர் ஹார்ட் அண்ட் பிஹேவியர். சரியா? கடைசியா 9வது, எதுக்கு உபவாசம் இருப்பாங்கன்னு சொன்னால், எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீஃப், லாஸ் ஆர் டீப் பர்டன். எதற்கு உபவாசம் இருப்பாங்க? சிலர் தங்களுடைய துக்கத்தையும் தங்களுடைய இழப்பையும் தங்களுடைய ஆழமான பாரத்தை வெளிப்படுத்த உபவாசம் இருப்பாங்க. எதுக்கு உபவாசம் இருப்பாங்க? துக்கத்தை வெளிப்படுத்தவும், இழப்பை வெளிப்படுத்தவும், ஆழமான பாரத்தை வெளிப்படுத்தவும் உபவாசம் இருப்பாங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும், 2 Samuel chapter 12 verses 16, Lamentations chapter 2 verses 19, Matthew chapter 9 verses 15. இவைகளை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இவெல்லாம் எதை குறிக்கும்? ஏன் ஒருவர் உபவாசம்? 10வது எழுதிக்கங்க வேகமா. Other reasons that you should find. Number 10. Other reasons that I should find. என்ன எழுதணும்? மற்ற காரியங்களை நான் தேடி பார்ப்பேன். எதுக்கு உபவாசம் இருப்பாங்க? 10வது, அது பைபிளில் இருக்கும், நீங்கள் பார்க்கணும். இல்லை நீங்கள் எதுக்கு உபவாசம் இருக்கிறீங்கன்னு எழுதிக்கங்க. சரியா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் கூட உபவாசம் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னா, நாம் நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து கவலை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் இது. சரியா? This is a sign to tell God that we are concerned about our spiritual lives, Father. That we are concerned about our relationship with you. We are serious about it. We are not joking, we are not mocking. நாங்கள் விளையாடவோ அல்லது கேலி பேச்சுகளுக்காக நாங்கள் உபவாசம் இல்லை. எங்கள் ஆத்துமாக்களை குறித்து கவலை உள்ளவர்களாய், உம்மோடு கூட இருக்கிற உறவு கவலை கொண்டவர்களாகத்தான் நாங்கள் உபவாசித்து வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படிதானே உபவாசம் இருந்து வந்திருக்கிறீங்க? ஆமாம். இது ரொம்ப நல்ல காரியம். இப்போ நீங்கள் எதுக்கு உபவாசம் இருக்கிறீங்கன்னு சொல்லணும். எதுக்கு உபவாசம் இருக்கிறீங்க? ஒரே பிரச்சனை பிரதர் வீட்டில் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் ஒன்று இருக்குது. இதை ஜெயிக்க அப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உபவாசம் இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு சிலர் எதுக்காக உபவாசம் இருக்கிறீங்க? இந்த 9லையும் வரலை அப்படின்னா நீங்கள் என்னை தனியாக வந்து சந்திங்கன்னு நான் பார்க்குறேன். அதுபடிப்பட்ட காரணம் என்னன்னு நான் தேடி உங்களை 10ஆவதாக நாமினேட் பண்ணுறேன். இல்லைங்க, வேடிக்கை இல்லை, உண்மைக்கு தான் சொல்கிறேன். தெரியாது இல்லையா? எனக்கு தெரிஞ்சது நான் தான் சொன்னேன். 10வது இன்னும் அநேக காரணங்கள் உண்டு வேதாகமத்தில். எனக்கு கிடைச்ச நேரத்தில் நான் ஆயத்தம் பண்ணினது இவ்வளவு தான். அதனால் உங்களுக்கு வேறு ஏதாகிலும் காரணங்கள் இருந்தால் அந்த காரணத்தையும் கூட நான் குறைவாக பார்க்கிறவன் அல்ல. ஏதோ இதுக்குள்ளே தான் ஒன்றில் வரும். அப்படி இல்லைனாலும் சரி, மறுபடியும் சொல்லுகிறேன், உபவாசத்தை நாம் மெய்யாகவே கர்த்தர் காணும்படியாக ஏறெடுப்போமானால் அதை கர்த்தர் நிச்சயமாகவே அங்கீகரிக்கிறவர். அந்த உபவாசங்கள் ஒன்றும் வீணாக போவதில்லை. இப்போ நீங்கள் எதுக்காக உபவாசம் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா உங்களுக்கு? சரி, இதற்கெல்லாம் உபவாசம் இருக்கலாம். சரி, இதுக்கெல்லாம் உபவாசம் இருக்கிறோமே, இது எதுக்கு 40 என்று சொல்லி நாம் 40 நாள் உபவாசம் வேணும்? உபவாசம் எதுக்கெல்லாம் இருக்கிறோம்? இதுக்கெல்லாம் இருக்கலாம். அது ஒரு நாள் 2 நாள் இருக்கக்கூடாதா? ஏன் 40 நாள் உபவாசம் இருக்கணும் என்று நான் சொல்லுவதற்கு நேரம் பத்தாது. நாளைக்கு உங்களுக்கு அது சொல்லி கடந்து போகலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சு ஐயா? இப்போ இதில் நீங்கள் எதுக்கு உபவாசம் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு முதல்ல அது தெரியணும். சரியா? எதுக்கு நான் உபவாசம் இருக்கிறேன்? என் குடும்பத்தில் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது பிரதர். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது பிரதர்.
என் பிள்ளைகளின் ரட்சிப்புக்கு விரோதமாய் சாத்தானவன் கிரியை செய்கிறான்னு நல்லாவே தெரியுது பிரதர். நான் கர்த்தருக்காக எழும்பிவிடக் கூடாதுன்னு சொல்லி என்னை எப்படி ஆகிலும் அமிழ்த்தி வைக்க பிசாசு போராட்டம் பண்ணுகிறான் பிரதர். எனக்கு அப்படியே தெரியுது பிரதர். வெரி குட், லெட் அஸ் கம். நாம் இப்போ கடந்து வந்திருப்பது அந்த யுத்தத்தை கர்த்தர் சேனைகளின் கர்த்தரோடு நின்று யுத்தம் பண்ணத்தான். கவலைப்படாதீங்க, நாம் நிச்சயமாக ஜெயிப்போம். பிரைஸ் தி லார்ட். மற்ற வேற என்ன காரியங்கள் பிரதர்? நான் கர்த்தரை அறிந்து கொள்ளணும் பிரதர், அவரை தனிப்பட்ட வகையில் நான் ருசி பார்க்கணும் பிரதர் அப்படின்னு உபவாசம் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் தம்மை உமக்கு வெளிப்படுத்துவாங்க. கர்த்தர் அவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் எபேசியர் 3:18 சொன்னது போலவே ஆவியானவர் உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அதற்கு தகுந்த அளவு உங்களை ருசி பார்க்க வைப்பாங்க. அல்லேலூயா. நேசிக்கிறது என்னமோ எல்லாரையும் ஒன்றா தான் நேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு 5 கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு 2 கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு 1 கொடுப்பாங்க. அது யாருடைய கெப்பாசிட்டி பொறுத்து? அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து. அது எப்போ தெரியும் தெரியுமா நமக்கு? இவங்க வந்தாங்க பாருங்க, திரும்பி வந்ததில் தெரியும் கரெக்டாக அவங்க கெப்பாசிட்டிக்கு தான் எஜமான் கொடுத்தாங்கன்னு சொல்லி. 5 கொடுத்தவன் உழைச்சி வைக்கலை, 2 கொடுத்தவன் அதை எங்கேயும் போட்டுறல, 1 வாங்கினா பார்த்தீங்களா, அவன் கெப்பாசிட்டி அவ்வளோதான், அதையே அவரால் செய்ய முடியல. புரியுதா உங்களுக்கு? எனவே கர்த்தருடைய அன்பையும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலன்னு சொல்லி, அவர் என்னை ரட்சிக்கணும், அவர் என்னை சந்திக்கணும்னு சொல்லி ஜபத்தோடு காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆவியானவர் உங்களை சந்திப்பாங்க, உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பாங்க. நீங்கள் ஆவியில் மறுபடியும் பிறக்கிறவர்களாக பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. இதை கர்த்தர் உங்களுக்கு செய்வாங்க. வேற என்ன காரணம்? எதுக்கு நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் தைரியமாக சொல்லணும், பிரதர் இதுக்கு தான் நான் உபவாசம் இருக்கிறேன்னு. எதுக்கு உபவாசம் இருக்கிறீங்க? எங்கள் வீட்டில் சொன்னாங்க பிரதர், அதனால் உபவாசம் இருக்கிறேன். எதுக்கு உபவாசம் இருக்கிறீங்க? அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. இஃப் யூ டு நாட் ஹாவ் அ பிளான், இஃப் யூ டு நாட் ஹாவ் அ பர்பஸ் அண்ட் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் கோயிங் அவே இன் த விண்ட், எல்லாம் அப்படியே காற்றை அடிச்சுட்டு போகிறது போல தான் இருக்கும் தேவ பிள்ளையே. ஏதாகிலும் ஒரு நோக்கம் இருக்கணுமே, ஏதாகிலும் ஒரு நோக்கம். அண்ட் இட் ஷுடன்ட் பி அ பிளைண்ட் தாட்ஸ் டூ, அண்ட் தட் இட் செல்ஃப் இஸ் ஆல்சோ அ டிலூஷன் இல்லையா? அப்படியே ஒரு குருட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடாது. என்னன்னுட்டு ஏதாவது கர்த்தரே செய்யட்டும் பார்த்தோம், நான் உபவாசம் இருக்கிறேன், தட் இஸ் ஆல்சோ அ ஃபூலிஷ் ஒன். your fastings all will be wasted. இதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிடலையா? பிரயோஜனமற்ற உபவாசங்கள் இல்லையா? எப்படியோ இருங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நான் கிடையாது. நீங்கள் உபவாசத்தோடு பாருங்கள். எல்லாரும் காலையில் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிற ஆட்கள், நீங்கள்லாம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்க வேண்டிய நேரத்தில் ஓடி வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நினைக்கிறது தானே உங்களுக்கு கர்த்தர் வேலைக்காரனை நிற்க வச்சுக்கிற என்னுடைய கடமை. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். எதுக்கு பிரதர் நீங்கள் உபவாசம்? தெரில பிரதர், என்ன பண்ணுறது, இவங்கெல்லாம் சொன்னாங்க அதனால் நானும் உபவாசம் இருக்கிறேன். எதுக்கு பிரதர் உபவாசம்? என்ன பிரதர் எனக்கு வேணும்? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் கணவன் நல்லா இருக்கணும். தட் இஸ் ஆல்சோ அ செல்ஃபிஷ் ஃபாஸ்டிங். அப்படி அல்ல. கர்த்தர் என் வாழ்க்கையில் அவர் கிரியேட் செய்யட்டும். இதுக்கு தேவைகள் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் அப்பா தன்னால் உங்கள் மேலே கொட்டி வச்சிருவாருங்க. யூ வில் நாட் லேக் எனி திங். ஐல் டெல் யூ, யூ வில் நாட் லேக் எனி குட். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறை வராது. முதல்ல அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு எந்த குறையும் அப்பா வரவிட மாட்டாங்க. என் யோசனை எல்லாம் அவரை நான் எப்படி சந்தோஷப்படுத்துவேன், அவருக்காக நான் எப்படி வாழுவேன், அவரோடு எப்படி சஞ்சரிப்பேன்னு யோசிங்க. மற்றது எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? மற்றதெல்லாம் யார் பார்த்துப்பா? ஏன் அப்பா பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கைங்க எனக்கு. கவலைப்படாதீங்க. பிசாசு வெட்கப்படணும், உன்னைய பார்த்து வெட்கப்படணும். பிசாசு என்னன்னா இந்த பிள்ளை இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? வெட்கப்படுத்துவீங்களா? என்னங்க, ஏங்க அவனை நம்ம வெட்கப்படுத்தணுன்ற மாதிரி பண்ணக்கூடாது. I'll tell you always, Satan is fighting. You just need to understand. Come stand with the Lord.
தேவன் பக்கமாய் வந்து நிற்கலாம் வாங்க. அவர் நமக்காய் போராட்டம் நடத்துவாங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க. நாம் கர்த்தருடைய துணை கொண்டு போராடுவோம், நாம் ஜெயிப்போம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த நோக்கத்திற்காய் நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களோ இந்த 9 காரியத்தில் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி உபவாசம் இருந்த எல்லாருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க உபவாசங்களுக்கு கர்த்தர் பதிலளித்தார். அவங்க உபவாசங்கள் எல்லாம் பரலோகம் அங்கீகரித்தது. எல்லா போராட்டங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைதான் ஜெயித்தானே தவிர பிசாசு ஒரு நாளும் ஜெயிக்கல. தைரியமா கடந்து போ. உன்னுடைய நோக்கங்கள், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய உபவாசம் பரலோகம் அங்கீகரிக்கும். நீ நிச்சயமாகவே ஜெயம் பெறுவாய். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்கலாம்.